வசீகரா பாட்டு வந்து லைனியராக பார்த்தோம். அப்படியே எப்படி வாசிக்கிறது லைட்டாக அப்படியே பார்த்துடலாம். ஓப்பனிங் மியூசிக், அதுக்கப்புறம் வசீகரா போதுமேலம் என் கண்ணுறங்க ஏக்கங்கள் தீரும் வாசிப்பதும் அடைமலை வரும் அதில் அணைவோமே தனநான நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் தானே இந்த மியூசிக் வாசிக்கும்போது அப்படியே இப்படி வாசிக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரே இதில் வாசிக்கிறோம். ஆனால் எவ்வளோ நோட்ஸ் வாசிக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். இதுலேயே ஒரு 4 நோட்ஸ் டக்குன்னு போயிடும் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறதுல. இதில் பார்த்தீங்கன்னா 5 நோட்ஸ் இருக்குது. ஈலேயே ஒரு பார்த்தாடி ஸ்ட்ரைட்டாக அப்படியே வாசிக்கிற மாதிரி தெரியும். என்னடா இது ஈஸியாக வாசிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் சிம்பிளாக இருக்க மாதிரி அப்படி கிடையாது. எல்லாத்தையும் அவ்வளோ நோட்ஸ் உள்ளே அப்படி இருக்குது. அது நல்லா ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் எடுக்கிறதால அப்படி மேபி அது வரும். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக அப்படியே ஒரே இதில் பண்ணுறமே. ஆனால் இங்கே பாருங்கள், இதிலே பிளாக்லேயே நிறைய இதை வச்சு உங்களுக்கு தெரியாது பார்க்க. புரியுதா உங்களுக்கு? எத்தனை டம்க்கு நல்லா வராது ஒரே சவுண்ட். அந்த சவுண்டு இதிலே ஒரு 5-6 நோட்ஸ் அது போயிடும். அப்படி வந்தால் தான் அந்த வசீகரா அது வரும். தினமும் நீ குளித்ததும் அது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் வாசிக்கிற மாதிரி தெரியும். இங்கே இந்த விரல் போதும் தெரியாது.
யாரேனும் அது கேட்டேன் அதை சொல்ல காதலும் நேரம் கிடையாது சீகர என்னென்று நேசிப்பதும் சுவாசிப்பதும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் இங்கே இந்த வரல உங்களுக்கு டச் ஆகுதுன்னு தெரியாது மேக்ஸிமம். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் 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 இது இது டச் ஆகுது உங்களுக்கு தெரியாது. சுண்டை வரலும் போய் டச் எல்லாம் ஆகும், அது உங்களுக்கு தெரியாது. ஒரு இப்படி வாசிக்கும்போது மேலோட்டமாக சிம்பிளாக இப்படி மட்டும் வாசிக்கலாம் தெரியும். ஆனால் எவ்வளோ நோட்ஸு பல தடவை இதை ப்ரெஸ் பண்ணி கூட தெரியாது. இது பாருங்க, சரிதா? இதுவே 5 நோட்ஸ் ப்ரெஸ் பண்ணால் தான் வசீகராக்கு. இது 5 நோட்ஸு, இது ஒரு 6 நோட்ஸ் எடுத்து போனால் தான் வரும். ஈன்னு போட்டுவோம். இது ஆக்சுவலாக ஈயோட இது நோட்ஸு. அப்போ எஃப்க்கு போனோம் நெக்ஸ்ட்டு. அப்படி போனால் தான் நெக்ஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கு சிம்பிளாக அப்படி வாட்சாலாம் வராது, அது வே பண்ணால் தான். ஸோ ப்ராக்டிஸ் எடுக்கிறவங்களுக்கும் தெரியாதவங்கனால அது சிம்பிளாக வாசிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது எவ்வளோ நோட்ஸு அப்படியே மேலோட்டமாக அப்படியே அங்கே உள்ளார்ந்து போகுதுன்றது பார்க்கும்போது தெரியாது உங்களுக்கு. கடைசியாக அந்த இது மட்டும் வாசிடுவோம், அந்த பிகினிங் டைட்டில் மட்டும் ஏர்ஜியர் இது அவருடைய இது பெஸ்ட்டு தான். வாசிக்கிறதுக்கு நோட்ஸ் வந்து ஸ்கேலை ஒரு ஸ்கேலை பிடிச்சி வாசிப்போம். அந்த ஸ்கேலில் எத்தனை நோட்ஸ் வாசிக்கிறோன்றது சும்மா இப்படி சிம்பிளாக இப்படி போகிற மாதிரி தெரியும். அதில் அவ்வளோ நோட்ஸ் இருக்கும். இதே நான் அப்படியே வாட்சின்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சவுண்ட். அது சரியாக மேட்ச் ஆகுது. ஸோ இது ஒரு 5 வாட்டி பண்ணால் இது 6 வாட்டி பண்ணோன்னா 6 வாட்டி நோட்ஸ் இது ப்ரெஸ் பண்ணோன்னா லைட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கீழே நெக்ஸ்ட் இப்படிலாம் வரும். ஸோ இது 5 நோட்ஸு, இது ஒரு 6 நோட்ஸு, எஃப் 6 நோட்ஸு, இது ஒரு 2 நோட்டு, இது ஒரு நோட்டு, இப்படிலாம் 1 1/2 ஆஃப் நோட்டு இப்படிலாம் லைட்டாக டச் பண்ணி இப்படிலாம் வரும். இப்படி வந்தால் தான் அந்த சாங்கோட அந்த ரிதம் கரெக்டாக மேட்சாக வரும். ஸோ நன்றி இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு.